ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் சில நாட்களுக்கு அப்புறம் சரி அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்தேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒருத்தரை விரும்புகிறோம், அதுக்கு அம்மா அப்பா சம்மதிக்கிறாங்க இல்லை. ஆனால் நம்ம விரும்புகிறது அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே அவங்க நம்ம கல்யாணம் பேச்சை பற்றி அவங்க ஒரு இது பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால நான் சொன்னேன். ஆனால் சொன்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா இது மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒன்றும் இதில் இது கிடையாது. ஆனால் அப்பா தான் அவங்க அக்கா பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்காங்க. எனக்கு நீ நல்ல பையனாக நல்லா இருந்து நல்ல ஒரு வேலையில் இருக்கிற பையனாக இருக்கா, அவன் ஃபேமிலி நல்லா இருந்தால் நான் எனக்கு ஓகே தான்ம்மா. ஏன்னா அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜுங்கிறதுனால, அம்மா டீச்சருங்கிறதுனால அவங்க லவ் மேரேஜ் கண்டிப்பாக வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் அப்பா தான் என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஏன்னா அத்தை பையனுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ளே சொந்தம் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் அப்போ உள்ளது மாதிரியே பேசிக்கிட்டு இப்போயும் என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தார். அண்ணனுக்கு அவங்க பொண்ணை அத்தை பொண்ணு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பேசினாங்க. ஆனால் அண்ணன் அவங்க 2 பேருக்கும் ஜாதகம் அதெல்லாம் சரியாக இருக்கிறதுனால அப்புறம் அண்ணனுக்கு வேறு இடத்துல தான் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணாங்க. நான் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்ததுனால அண்ணன் பெங்களூரில் அவன் செட்டில் ஆகிட்டான். வீடு வாங்கிட்டு அங்கேயே பெங்களூர்லேயே அண்ணியும் வேலை பார்க்குறாங்க. 2 பேரும் செட்டில் ஆகிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்மளால் இதுக்கப்புறம் வேணாம். ஏன்னா அத்தையும் அப்பாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. இது மாதிரி இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடணும். நீ பையனை வெளிநாட்டிலேருந்து அங்கேயே இருக்க வைக்காத, வர சொல்லிவிடு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார். எனக்கு அப்போயே புரிஞ்சிருச்சு. சரி இவர் இதுக்கப்புறம் சரியாக வராது அப்படிங்கிறதுனால நான் அம்மா கிட்டே சொன்னேன். அம்மா சொல்லிட்டாங்க, எனக்கு நான் இது விஷயமா அப்பா கிட்டே எதுவும் பேசுகிறதுக்கு தயாராக இல்லைம்மா. நீயே பேசிக்க எதாக இருந்தாலும். நான் அதை பற்றி எனக்கு இந்த கல்யாணத்தில் நல்ல நல்ல பையனாக இருந்து நல்ல ஃபேமிலியாக இருந்தால் எனக்கு ஓகே தான். அதை பற்றி நான் எதுவுமே இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா அவங்க முடிவை சொல்லிட்டாங்க. ஆனால் அப்பா தான் என்ன சொல்ல போகிறாரோங்கிற ஒரு பயத்தில் தான் இருந்தேன். அதே மாதிரியே அப்பா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ அந்த வேலையெல்லாம் இங்கே இது பண்ணிக்காத, என் அக்கா பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நானும் எனக்கெல்லாம் கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் கிடையாது. நான் விரும்பின பையனை விட்டுட்டு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவர் என்கிட்ட அதிலேருந்து பேசுகிறதே இல்லை. கிட்டத்தட்ட 2 மந்த் ஆகுது, பேசுகிறதே கிடையாது. அப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், இது மாதிரி எங்கள் அத்தை பையன் அங்கேயே மேரேஜ் பண்ணிட்டான். வெளிநாட்டிலேயே ஒரு பொண்ணை லவ் பண்ணி அங்கேயே மேரேஜ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் எங்கள் அப்பாவுக்கு அவங்க அந்த நாட்டில் இருக்கிற ஃப்ரெண்டு மூலியமா வந்துச்சு. ஃபோட்டோலாம் அவங்க அப்லோட் பண்ணியிருக்கானே, நீ பார்க்கலையா உன் அக்கா பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே எங்கள் அப்பா கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. என்னடா இது, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன், இவன் அந்த பொண்ணோட கல்யாண ஃபோட்டோவோட எடுத்து போட்டிருக்கானே, நம்ம அக்காவுக்கும் ஒன்றும் தெரியலை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணோன்னே, எனக்கு தெரியும்டா தம்பி, இது மாதிரி நேற்று தான் அந்த விஷயமே எனக்கு தெரியும். நான் இத்தனை நாளாக 2 வருஷமாக வாவான்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அவனும் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி மழுப்பிட்டு தான் இருந்தான். இப்போ தான் தெரியுது இங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கிறான், செஞ்சுருக்கான்ட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது. நேற்று எனக்கு மேரேஜ் பண்ணுறது எதுவுமே தெரியாது. நான் நம்ம மாலத்தியை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவனை வர சொல்லிக்கிட்டு இருந்தது. ஆனால் அவன் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் ஏன் இது மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வெளியில் இருக்கிறதுனால அப்படி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் இந்த மாதிரி அந்த பொண்ணை லவ் பண்ணியிருப்பாங்கிறது எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைடா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரிக்கா விடு விடு, அதெல்லாம் என்ன பண்ணுறது, அதுங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பா அவர் தவறையே உணர்ந்தார். அதாவது இப்போ அவன் அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் இவ்வளோ இது பண்ணி அவன் இங்கேயே மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ போடுறான். நம்ம பொண்ணு நமக்காக தானே இத்தனை நாளாக இப்போ 2 மாதமாக நம்ம பொண்ணோட பேசாமல் இருந்தோம். ஆனால் அவனுக்கு இதே நம்ம பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் நாளைக்கு அந்த பொண்ணோட போய் அவன் வாழ மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் அப்படிங்கிறது மாதிரி சொன்னோன்னே எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் சரி ஓகே, இதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம பேச வேண்டியதில்லை, பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நானும்
என் பொண்ணுக்கிட்ட சரி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்கப்பா ரொம்ப 2 மாதத்துக்கு அப்புறம். ஏன்னா என் பொண்ணுக்கிட்ட வந்து நான் பேசாமல் இருந்ததே கிடையாது அந்தளவுக்கு. பேசணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, இத்தனை வருஷத்தில் வந்து என் பொண்ணோட வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் வந்து பேசாமல் இருந்ததே கிடையாது. எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து சில இதெல்லாம் வரும். படிப்பு விஷயமா இருக்கட்டும், வேலை இந்த மாதிரி விஷயத்தில். ஆனால் வந்து உடனே ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் தான் இருக்குமே தவிர பேசிடுவோம். ஆனால் இந்த தடவை நான் தான் வந்து தேவையில்லாமல் இந்த விஷயத்துக்காக 2 மாதம் கிட்ட என் பொண்ணுக்கிட்ட நான் பேசாமல் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே என் பொண்ணை வந்து ரொம்ப கவலையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணேன். இது மாதிரி நான் ஆஃபீஸில் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. எப்போம்மா வருவா? அப்படியே லீவ் போட்டு வந்துட முடியுமா அப்படின்னோடனே, சரிப்பா நான் வந்து கேட்டு பார்க்குறேன், அவர்கிட்ட சேட்டை கேட்டு பார்த்துட்டு நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அப்போ நானும் அன்றைக்கி ஆஃபீஸ் போகல, லீவ் போட்டுட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மதியானம் போல் வந்து 2 மணிக்கெலாம் வந்து வந்துச்சு என் பொண்ணு. வந்தோடனே எனக்கு ரொம்ப அழுகையே தாங்க முடியல. என்னை மன்னிச்சிரும்மா, நான் தெரியாமல் இது பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்ப்பா நீங்கள் அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறீங்க? விடுங்க, அதெல்லாம் உங்கள் மேலேயும் வந்து தவறும் கிடையாதுல்ல. நீங்கள் நினச்சது என்ன, உங்கள் அக்காவோட வீட்டில் வந்து ஒரு இது பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது தானே. நீங்கள் வந்து காசுக்காகவோ பணத்துக்காகவோ நீங்கள் போய் இது பண்ணலைல்ல. ஒரு உறவு வந்து நம்மளுக்குள்ளே வந்து ஒரு தொடங்கணும் அப்படிங்கிறதுனால தானே நீங்கள் இது பண்ணீங்க. அதனால் நான் ஒன்றும் தவறாக நினைக்கல, நீங்கள் விடுங்க அப்படின்னோன்னே, அதுக்கப்புறம் வந்து நீ லவ் பண்ணுற பையன் என்ன ஏதுன்னு கேட்டோன்னே, அவர் வந்து என் கம்பெனியில் தான்ப்பா வேலை பார்க்குறாரு. அவர் கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அதிகம் அவருக்கு. அவருக்கு வந்து 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மாதம் வந்து ஒரு ₹1,00,000 சம்பளம் வாங்குறாரு. என்னோட 40,000 வாங்கினா ₹1,00,000 வாங்குறாரு அவர். வீடு வந்து நம்ம ஏரியாவில் வந்து ஒரு வீடு இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே வந்து அவங்க சொந்த ஊர் நம்ம ஊருக்கு பக்கத்தில் தான்ப்பா, அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் அப்படின்னோடனே, அவங்க அப்பா பேர்லாம் தெரிஞ்சோன்னே, தெரியும் நம்ம தாத்தாவுக்குலாம் அவங்க தாத்தா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு தான் அவங்க, எல்லாம் நம்ம ஊர் தானே, தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாகவும் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே, சரி நீ எப்போ அவங்கள மாப்பிள்ளை வீடு வந்து பேச சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து நான் அவர்கிட்ட லவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன். இது மாதிரி நீங்கள் அம்மா அப்பா அழைச்சிட்டு வரீங்களா அப்படின்னோடனே, அவர் வந்து எப்போதாவது அவரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கார், நான் வந்து பேச வரட்டுமான்னு தான் அவரும் கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் வந்து நான் தான் வந்து அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு வந்தால் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணுங்கன்னா அவருக்கும் வீட்டில் வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வீட்டில் இந்த விஷயத்த சொன்னோன்னா, அவங்க வீட்டில் ஓகே, பொண்ணு எல்லாரையும் தெரியும், நான் வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் அவங்க வீட்டுக்கு போனதுனால ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, சரி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க போல இருக்குது. மறுநாள் ஒரு 2 நாள் கழித்து வந்து அவங்க வீட்டில் இருந்து ஒரு 5 பேர் மட்டும் வந்தாங்க. வந்தோடனே அவங்க அப்பா வந்து எங்கள் அப்பா அவங்கெல்லாம் வந்து ஒன்றா ஒரு படித்தவங்க தான், முன்னாடி அந்த செட்டு அந்த மாதிரி தான். பார்த்தோன்னே வந்து அவங்க பழைய இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க விவரம்லாம் சொன்னாங்க. பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பொண்ணு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, பையன் மட்டும்தான், பையன் தான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், 2 வீடு இருக்குது, ஃப்ளாட்லாம் கிடக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நானும் தான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒய்ஃபும் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் சொன்னோன்னே சரி ஓகே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு, பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, நம்ம அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நம்ம ஃபேமிலியும் ஓரளவு எல்லாமே வந்து சரியாக வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் கொஞ்சம் சந்தோஷம், அப்பாவுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிச்சயத்தை எப்போ இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, இன்னும் 1 வாரத்துக்கு அப்புறம் நல்ல நாளாக வருது, அதுக்குள்ளேயே நம்ம ரிலேட்டிவ்ஸ் முக்கியமானவங்க ஊர்க்காரவங்களாம் கூப்பிட்டு ஊர்லேயே நிச்சயத்தை இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அதுவும் நல்லதுதான், கல்யாணம் கூட இங்கே வச்சுக்கலாம், நிச்சயத்தை வந்து நம்ம நீ சொல்கிறது மாதிரி வந்து இங்கேயே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோன்னே, அப்புறம் அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி தான், எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அம்மாவுக்கு அவங்க அம்மாலாம் நல்லா வந்து பேசிக்கிட்டு நல்லா ஒரு ஜாலியாக ஒரு இது பண்ணுற மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா முதல் பார்க்குற மாதிரி யாரும் பேசிக்கலை. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் எப்படி பேசிக்க போகிறாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பத்தில் தான் இருந்தேன். ஆனால் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, மனசு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அதுக்கப்புறம் வந்து அப்பா அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் கூப்பிட்டு அப்பா கிட்டே பேசினேன். என்னப்பா உங்களுக்கு ஓகே தானே உங்கள் வீடு அப்படின்னு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நானே பார்த்தா கூட இந்தளவுக்கு வந்து பார்த்துருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார்.